ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்று விடுதலையான ராபர்ட் பயஸ், முருகன், ஜெயக்குமார் ஆகிய 3 பேரும் தங்கள் சொந்த நாடான இலங்கைக்கு செல்ல கோரிக்கை வைத்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் பாஸ்போர்ட் பெறுவதற்கான நேர்காணலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவபிரகாஷ், முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருந்த முருகன் மற்றும் ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் ஆகிய 3வரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டு திருச்சியில் உள்ள இலங்கை சிறப்பு அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் சொந்த நாடான இலங்கைக்கு செல்வதற்கு பாஸ்போர்ட் நடைமுறைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் முருகன் அவரது மனைவியான நளினி அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த போது இவர்கள் இலங்கைக்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதுபோல இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரகத்தில் அதற்கான நேர்காணலுக்கான வேலைகளும் நடைபெற்று வருவதாகவும் அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்று காலை 11:30 மணிக்கு இதற்கான நேரம் வாங்கப்பட்டிருக்கிறது என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் தற்போது இங்கு இந்த நடைபெறக்கூடிய இந்த பாஸ்போர்ட் நேர்காணலில் இங்கு வந்து அவர்களுக்கு நேர்காணல் கலந்து கொள்வதற்காக திருச்சியில் இன்று காலை 5 மணி அளவில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் கிளம்பிய முருகன், ராபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 3வரும் இங்கு சரியாக 11:55 மணி அளவில் தற்போது இங்கு வந்து வருகை புரிந்து தற்போது அந்த நேர்காணலில் பங்கேற்றிருக்கின்றனர். அதே சமயத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய முருகன் அவர்களை பார்ப்பதற்காக நளினி அவர்களும் இங்கு வந்து இலங்கை துணை தூதரக வாயிலில் அவர்களுக்காக காத்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.